பக்தின்னா சாந்தமா மட்டும்தான் இருக்கணுமா என்ன? இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கெத்து காட்டி பக்தி பண்ணவர் தான் நம்ம மூர்க்க நாயனார். இவரு ஒரு காலத்துல சூதாட்ட கலையில் மகா வித்தகர். இயல்பிலேயே சிவபக்தரான இவர் தான் கத்துக்கிட்ட சூதாட்டத்தையே வேணாம்னு ஒதுக்கிட்டு அடியார்களுக்கு அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா சொத்தெல்லாம் கரைஞ்சு அடியார் பசி தீர்க்க வழி இல்லாதப்போ வேற வழி இல்லைன்னு தான் விட்ட அதே சூதாட்டத்தையே தர்மத்துக்காக திரும்ப அதிரடியா கையில் எடுத்தாரு. நேரா கும்பகோணம் போனாருங்க. அங்க இருக்கிற சூதாட்ட கூடங்கள்ல பகடையை உருட்டி பொருள் ஈட்டினாரு. ஆனா ஒரு கண்டிஷன், ஜெயிக்கிற காசு அடியாறுகளுக்கு தான். யாராவது ஏமாத்த பார்த்தா கத்தியை தூக்கி அவனை வரிய குடு அப்படின்னு மிரட்டி தர்மத்தை நிலைநாட்டுவாராம். அதான் இவருக்கு மூர்க்கர்னு பேர் வந்துச்சு. உலகமே இவரை சூதாடின்னு வெறுத்தப்போ மற்றவங்க பசி தீர்க்க அவர் செஞ்ச அந்த முரட்டுத்தனமான அன்பை அந்த ஈசனையே ஏத்துக்கிட்டாரு. தர்மத்துக்காக தன் மானத்தையே விட்ட அந்த தியாகம் தான் இவரை நாயன்மாராக்குச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.